வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை கிறிஸ்துமஸ் விழாவுக்கு வருகை தந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து நின்றிருந்த குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கிய முதலமைச்சர். எந்த பாசிச சக்தியாலும் திமுகவை ஒன்றும் செய்ய முடியாது. சென்னையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. ஜனநாயகத்தில் இந்த வலிமைமிக்க சக்திகள் ஒன்று சேர்ந்து மக்களும் ஆதரவாக இருக்கும்போது எந்த பாசிச சக்திகளாலும் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு துணையா திராவிட முன்னேற்ற கழகமும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியும் உறுதியாக இருக்கும். அதிமுக பாஜக இடையேயான முதற்கட்ட தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நிறைவு. பாஜகவுக்கு 50 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்ற பியூஷ் கோயலின் கோரிக்கையை இபிஎஸ் நிராகரித்ததாக தகவல். (2026) தேர்தலில் அதிமுக 170 தொகுதிகளில் போட்டி. பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலிடம் திட்டவட்டமாக தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி. அதிமுக கூட்டணியில் பாஜக 25, பாமக 21, தேமுதிக 6, அமமுகவுக்கு 6 தொகுதிகள் ஒதுக்க முடிவு. ஓபிஎஸ் அணிக்கு 3 தொகுதிகள், மற்ற சிறிய கட்சிகளுக்கு தலா 1 தொகுதி என முடிவு செய்து பட்டியலை கோயலிடம் வழங்கியதாக தகவல். திமுக ஆட்சியை அகற்ற அதிமுக பாஜக இணைந்து செயல்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் இபிஎஸ் உறுதி. தொகுதி பங்கீட்டு முதற்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்ததாகவும் பேட்டி. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தமிழகத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து மக்கள் ஒரு திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்கான திட்டங்களை நாங்கள் இப்பொழுது ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம். 2026 தேர்தலில் என்டிஏ கூட்டணி குடும்பம் போல் செயல்பட்டு வெற்றி பெறும். தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்கு பிறகு பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் நம்பிக்கை. The NDA family and under the leadership and guidance of Prime Minister Narendra Modi, we are very confident that NDA will have a sweeping victory in the 2026 elections. அதிமுகவுடனான முதற்கட்ட தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்தது. சென்னையில் நடைபெற்ற ஆலோசனைக்கு பிறகு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தகவல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேசவில்லை. சென்னையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை குறித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. வந்திருக்காங்க, அதை சந்திச்சு நாங்கள் கொஞ்சம் பேசியிருக்கோம். தொகுதி பங்கீடு பேசப்பட்டதா? இல்லை, தொகுதி பங்கீடு விஷயமா எதுவும் பேசலை. இன்னைக்கு முதல் கட்டமாக இந்த கள நிலவரம் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம், மீடியாலாம் ரெடியாக இருக்கு, திமுக கூட்டணியும் ரெடியாக இருக்கு, நாங்களும் ரெடியாக இருக்கோம், மக்கள் இன்னும் தயாராகலை, யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்ட்டு தயாராகலை அப்படிங்கிற மாதிரி. ஆட்சியில் இருந்து திமுக அகற்றப்பட வேண்டும் என்பதே எங்கள் கூட்டணியின் நோக்கம். அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என்றும் டிடிவி குறித்த கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் பதில். அரசியல் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர பகைவர்கள்.
அதிமுகவால் பெரிய அளவில் கூட்டணி அமைக்க முடியாது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு தமிழகத்தின் அரசியல் தட்பவெட்ப நிலை தெரியாது என்றும் அமைச்சர் ரகுபதி காட்டம். திரு கோயல் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வர்றாரு. அவருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் தட்பவெட்ப நிலை தெரியாது. அதனால் நிச்சயமாக அவர் நினைப்பது நடக்கும். அதிமுகவால் மெகா கூட்டணி அமைக்க முடியாது. தமிழக பாஜக மையக்குழு கூட்டத்தில் விஜய் குறித்து விவாதித்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விஜய் இஸ் தி ஸ்பாய்லர் என்று நிர்வாகிகளிடம் காட்டமாக தெரிவித்ததாக தகவல். (2026) தேர்தலில் ஒதுங்கி இருக்க மாட்டேன் என்று வி.கே. சசிகலா திட்டவட்டம். அதிமுக பாஜக இடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து கருத்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை என்றும் பேச்சு. தேர்தலில் ஒதுங்கி இருக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய ஆலோசனை கூட்டம் எப்போ நடைபெறும்? தம்பி, டெய்லி நடக்குதுப்பா. நான் அதை தான் சொல்கிறேன், தேர்தல் தொடர்பாக தான் சொல்கிறேன் நான். அதனால நாங்கள் மீடியா கொண்டாந்து வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். அதுக்கு உண்டான ஆயத்த பணிகள் எல்லாமே சரியாக போயிட்டு. மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கக்கூடாது என்று உங்கள் ஓனருக்கு வலிக்காமல் அழுத்தம் கொடுத்தீர்களே, என்ன ஆனது? உங்களை ஒரு பொருட்டாகவே டெல்லி மதிக்கவில்லையே என்று எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி. தற்பொழுது 1008 நிபந்தனைகளுடன் நிறைவேற்றும் புதிய திட்டத்தில் 125 நாட்களும் வேலை தரப்போகிறதா மத்திய பாஜக அரசு? ஒரு நாள் வேலைக்கு கூட இனி மத்திய அரசு உத்தரவாதம் கொடுக்காமல் கடமையை கை கழுவி உள்ளது என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டம். சென்னை சித்தரஞ்சன் சாலையில் உள்ள இல்லத்திற்கு நேரில் சென்று முதலமைச்சருடன் ப. சிதம்பரம் திடீர் சந்திப்பு. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தமது கோரிக்கை சிலவற்றை முன்வைத்ததாக தகவல். பனையூர் அலுவலகம் செல்லும் வழியில் விஜயின் காரை மறித்த தூத்துக்குடி த.வே.க. பெண் நிர்வாகி. மாவட்ட செயலாளர் பதவி கேட்டு ஆதரவாளர்களுடன் குவிந்ததால் பரபரப்பு. த.வே.க. நிர்வாகி அஜித்தா அலைக்கழிக்கப்பட்டது குறித்த கேள்விக்கு பதிலளிக்க மறுத்த இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார். த.வே.க.வில் ஜனநாயகம், விஜயின் கார் முற்றுகை என செய்தியாளர்களின் அடுத்தடுத்த கேள்விக்கு பதிலளிக்காமல் சென்றதால் பரபரப்பு. அதற்கு தான் ஒரே நிமிஷம், அதற்கு தான் திரும்ப பேசி அதை சுமூகமாக நிகழ்ச்சி இருக்கும் பொழுது ஒரே நிமிஷம், நிகழ்ச்சி இருக்கிற பொழுது நிகழ்ச்சியை முடிச்சுட்டு தான் பேசுவோம். அதை நாங்க பேசிப்போம். வேற ஏதாவது இது தவிர்த்து வேற ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். விஜய் அவர்கள் இருந்தாங்க, கிளம்பும் போது கூட அவரை சமாதான பேச்சுவார்த்தை இது தவிர்த்து வேற ஏதாவது கேள்வி திசை திருப்புற வேலையா இருந்த மாதிரி. பனையூர் த.வே.க. அலுவலகம் முன்பு தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பதவி கேட்டு அஜிதா என்பவர் சாலையில் அமர்ந்து தர்ணா. அலுவலகத்திற்குள் அனுமதிக்கப்படாத நிலையில் கட்சியின் தலைவர் விஜய் தன்னிடம் பேச்சு நடத்த வேண்டும் என திட்டவட்டம். என்னுடைய இறுதி மூச்சு உள்ளவரை தமிழக வெற்றி கழகத்திற்காகவும் தளபதிக்காகவும் உழைப்பேன். விஜயின் காரை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட அதிருப்தி நிர்வாகி அஜிதா பேட்டி.
எங்களோட பயணம் வந்து தொடரும். எங்களோட உயிருள்ள கடைசி நொடி வரைக்கும் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்திற்காகவும் எங்கள் தளபதிக்காகவும் எங்களுடைய இறுதி மூச்சு வரை நாங்கள் பயணி. தூத்துக்குடி தாவேக மத்திய மாவட்ட செயலாளராக சாமுவேல் ராஜ் என்பவர் நியமனம். மத்திய மாவட்ட செயலாளராக தன்னை நியமிக்க கோரி அஜிதா போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தாவேக தலைவர் விஜய் அதிரடி. திமுகவை தீய சக்தி என்றவர்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டார்கள். தாவேக தலைவர் விஜயின் விமர்சனத்திற்கு திமுக எம்பி TR பாலு ஆவேசம். தீய சக்தின்னு சொன்னவங்களாம் என்ன ஆனாங்கன்னு பாருங்க. எல்லாரும் 3-4 பேர் தீய சக்தி சொன்னவங்க கடைசியில் இருக்கிற இடமே தெரியல. தாவேக தலைவர் தம்பி விஜயால் தனியாக எதையும் சாதிக்க முடியாது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தால் பலம் பெற வாய்ப்பு என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கருத்து. திமுகவுக்கும் டிவிகேக்கு தான் போட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியை பலம் பெறுவதாக மாற்றுவதற்கு என்னென்ன முயற்சிகள் செய்வோமோ நாங்க செய்வோம். ஆக தனியா நின்னா அவர் என்ன நிலைப்பாடு, அதாவது டிஎம்கேவை தோற்கடிக்கணும்ன்ற ஒரு நிலைப்பாடு தான் அவரோட நிலைப்பாடு. ஆனா தனியா நின்னா அது செய்ய முடியுமான்னு அவர் யோசனை பண்ணணும். அதனால விஜய் அரசியல்வாதி அல்ல, அவர் ஒரு நடிகர். பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் சரத்குமார் விமர்சனம். வளர்ந்த நடிகர் அவருக்கு நான் என்ன அறிவுரை சொல்றது? அரசியல்வாதி அவர் அரசியல்வாதியை நான் இன்னும் ஏத்துக்கலையே. ஃபீல்டுக்கு வந்துட்டார். இனிமே அவர் கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, வாட் இஸ் கோயிங் டு டு, இதெல்லாம் கேட்டால் பெரிய பிரஸ் மீட் தரணும். பாஸ் சாதாரண விஷயம் கிடையாது. சொன்னது நிறைய விஷயம் சொல்றாரு. அதை பற்றி நான் சொன்ன விலாவரியாக உங்களை இன்னைக்கு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பேசுகிறோம். கிண்டி மக்கள் மாளிகையில் RN ரவியுடன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சந்திப்பு. ஆளுநரின் தேநீர் விருந்தில் மத்திய அமைச்சர்கள் அர்ஜுன் ராம் மேக்வால், L முருகன் உள்ளிட்டோரும் பங்கேற்பு. பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி குடுவாஞ்சேரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் முன்பு ஒப்பந்த செவிலியர்கள் போராட்டம். 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்தது காவல்துறை. தென்காசியில் நிலப்பிரச்சனையில் காவல்துறையினரால் சித்திரவதைக்கு உள்ளான விவசாயிக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவு. தமிழ்நாடு வரைவு வாக்காளர் பட்டியலில் கடந்த 4 நாட்களில் மட்டும் புதிதாக பெயர் சேர்க்க 1,53,000 பேர் மனு. பட்டியலில் இருந்து பெயரை நீக்க சுமார் 1,200 பேர் மனு செய்ததாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். முல்லை பெரியாறு அணையின் உறுதித்தன்மை குறித்து அதிநவீன ROB கருவி மூலம் மத்திய குழுவினர் ஆய்வு. தானியங்கி முறையில் நீருக்கடியில் இயங்கும் இயந்திரத்தின் பாகங்களை இணைக்கும் பணிகள் தீவிரம். மணமகள் மதுபான விடுதிகளில் காவல்துறையினரின் சோதனைக்கு எந்தவித தடையும் இல்லை. பணம் வைத்து சீட்டாட்டம் ஆடுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை திட்டவட்டம். கோவையில் இருந்து கேரளாவிற்கு கடத்திய 56 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல்.
இருசக்கர வாகனத்தில் இருக்கை மற்றும் பெட்ரோல் டேங்கில் ரகசிய அறை அமைத்து பணம் கடத்திய நபர் கைது. பிராட்வே பேருந்து நிலையம் சுற்றியுள்ள கடைகளை அகற்ற உத்தரவு. பேருந்து நிலைய புனரமைப்பு பணி காரணமாக நடவடிக்கை என தகவல். தென்காசி கடையம் அருகே சோஃபா மெத்தைகள் தயாரிக்கும் நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து. 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம். ராஜபாளையம் அருகே கதவை உடைத்து விவசாய நிலத்திற்குள் நுழைந்த காட்டு யானை. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான 100க்கும் மேற்பட்ட தென்னை, வாழை, நெல் பயிர்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அரசு பள்ளியில் குடிநீர் குழாய்களை உடைத்து சேதப்படுத்திய போதை கும்பல். காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் கோரிக்கை. வங்கதேசத்தில் முகமது யூனுஸ் தலைமையிலான தற்காலிக அரசுக்கு எதிராக கொல்கத்தாவில் ஒன்று திரண்ட இந்து அமைப்பினர். டாக்கா உள்ளிட்ட பகுதிகளில் சிறுபான்மையினர் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை கண்டித்து முழக்கம். ஐசிசி மகளிர் T20 பந்துவீச்சில் முதலிடம் பிடித்தார் இந்தியாவின் தீப்தி சர்மா. ஆல்ரவுண்டரான தீப்தி 737 புள்ளிகளுடன் முதல் நிலைக்கு முன்னேற்றம். சர்வதேச ஒருநாள் பேட்டிங் தரவரிசையில் மீண்டும் முதலிடத்திற்கு முன்னேறினார் தென்னாப்பிரிக்க மகளிர் அணி கேப்டன் லாரா வோல்ட்வார்ட். இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனாவை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பிடித்தார் லாரா. ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா தனது மனைவியுடன் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இருவரிடம் உரையாடியதாக பிரதமர் மோடி எக்ஸ் தள பதிவு.